வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீட் 2024 மே மாதம் 5ஆம் தேதி நடக்க போகிற எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகிடுச்சு. என்டிஏ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஹோப் எல்லாருமே அதை டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ இந்த அட்மிட் கார்டில் நம்ம என்னென்ன பண்ணணும், ஓகே, அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட்ஸ். அவங்க என்டிஏ வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, என்னென்ன திங்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போகணும், என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறத ஓவராலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அட்மிட் கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 பேஜாக இருக்கும். ஓகே, ஸோ ஆக்சுவலாக நீங்கள் அது எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்ஃபேக்ட் வந்து அது 4 பேஜஸ். ஓகே, ஃபஸ்ட் பேஜ். ஸோ இதில் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, தென் செகண்ட் பேஜ் அகைன் ஒரு ஃபோட்டோ ஓட்டுற மாதிரி இருக்கும். தேர்ட் பேஜில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட கண்டினியூவேஷன் 4th பேஜ் வரைக்கும் இருக்கும். இதை கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபுல்லாகவே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கலர் பிரிண்ட் அவுட்டாக இருந்தால் ரொம்ப நல்லது. இல்லை சார் பிளாக் அண்ட் ஒயிட்லேயே நான் எடுத்துட்டேன் அப்படின்னாலும் எந்த இஷ்யூஸும் இல்லை. ஓகே, ஸோ இந்த அட்மிட் கார்டை நீங்கள் ப்ராப்பராக பிரிண்ட் அவுட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இதில் நம்ம என்னென்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ரோல் நம்பர் கரெக்டாக இருக்கா, அப்ளிகேஷன் நம்பர் கரெக்டாக இருக்கா, நேம்ஸு, ஓகே, உங்களுடைய சென்டர் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. சில பேருக்கு 11 மணி போட்டிருப்பாங்க, சில பேருக்கு 12 மணி போட்டிருப்பாங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் த கேண்டிடேட். ஓகே, ஸோ அது எல்லாமே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. தென் இதில் முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இதில் செல்ஃப் டிக்ளரேஷன் அண்டர்டேக்கிங் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம தான், ஓகே, நம்மளே உங்கள் பேர் எழுதிக்கோங்க. உங்கள் பேர், தென் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த ஊரை நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ அது செல்ஃப் டிக்ளரேஷன் எழுதிட்டு இதில் 3 பாக்ஸ் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் பேஜில் 3 பாக்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஓகே, நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது என்ன ஃபோட்டோ வச்சுருந்தீங்களோ அதே ஃபோட்டோவை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் எல்லாருமே நிறைய வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை இங்கே போஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த நடுவில் இருக்க பாக்ஸில் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன். ஓகே, எல்டிஐ அப்படின்னு சொன்னால் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன். ஸோ அது வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. இது ரெண்டும் நீங்கள் முன்னாடியே இப்போயே பண்ணிடணும். நீங்கள் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணோன்னே இதை பண்ணிடுங்க. ஓகே, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிடுங்க. லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த பாக்ஸில் சைன் பண்ணாதீங்க. இது நீங்கள் தான் சைன் பண்ணணும். அதை நான் வந்து கொஞ்சம் கலராக போட்டிருக்கேன். எதுக்கு அப்படின்னா, பிகாஸ் இது வந்து நீங்கள் எக்ஸாம் ஆனில் இன்விஜிலேட்டர் முன்னாடி சைன் பண்ணணும். இப்போ பண்ணிடாதீங்க. ஸோ ஃபஸ்ட் பேஜில் பண்ண வேண்டியது 2 விஷயம் தான். 1, 2 இதை பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு அடுத்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பெரிய பாக்ஸில் உங்களுடைய போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோகிராஃப். ஓகே, அதுவும் நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது நீங்கள் அது வச்சுருப்பீங்க. ஓகே, அது நிறைய காப்பீஸ் வச்சுருக்க சொல்லியிருப்போம். நீங்கள் எல்லாருமே வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அதுவும் நீங்கள் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது நீங்கள் என்ன ஃபோட்டோ பண்ணீங்களோ அதையும் நீங்கள் போஸ்ட் கார்டு சைஸில் எடுத்து வச்சுருப்பீங்க. அந்த போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவை இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது 3வது நீங்கள் பண்ண வேண்டியது. ஓகே, பண்ணிவிட்டு தென் லெஃப்ட் சைடு வந்து நீங்கள் சைன் பண்ணிடுங்க. ஃபோட்டோவில் லெஃப்ட் சைடு நீங்கள் சைன் பண்ணிடுங்க. ஓகே, லெஃப்ட் சைட்னா ஃபோட்டோ ஒட்டினதுக்கப்புறம் இந்த பக்கம். ஓகே, இந்த பக்கம் நீங்கள் சைன் பண்ணணும். ரைட் சைடு வந்து இன்விஜிலேட்டர் சைன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் 3 வேலை பண்ணணும். நம்பர் 1, யூ ஹாவ் டு பேஸ்ட் த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஓகே, இதை பேஸ்ட் பண்ணிடுறீங்க. தென் அப்புறம் லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் வச்சுருங்க. தென் செகண்ட் பேஜில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ இருக்குது இல்லையா, அந்த போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் ஒட்டிட்டு லெஃப்ட் சைடு உங்கள் சைன் பண்ணிடுறீங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம். தென் இங்கே அகெயின் இங்கே பாருங்கள், இங்கே கீழே ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து இன்விஜிலேட்டர் சைன். ஸோ அது வந்து எக்ஸாம் ஹாலில் ஒரு இன்விஜிலேட்டர் சைன் பண்ணுவார். இங்கே நீங்கள் தான் சைன் பண்ணணும். ஆனால் இப்போ இல்லை, இதுவும் எக்ஸாம் ஹாலில் தான். ஓகே, நீங்கள் பண்ண வேண்டியது இப்போ 3 வேலை. 1, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணுறீங்க. இந்த லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கிறீங்க. 3, செகண்ட் பேஜில் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவை பேஸ்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் உங்களுடைய சைடில் நீங்கள் பண்ணிடுவீங்க. இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை. அட்மிட் கார்டு. ஓகே, அட்மிட் கார்டு பத்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அட்மிட் கார்டு இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது இல்லாமல் நீங்கள் எக்ஸாம் எழுத போக முடியாது. அண்ட் ரிப்போர்ட்டிங் டைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் அட் சென்டர் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டு டிலே ஆகிடுச்சு, ட்ரெயின் டிலே, பஸ் டிலே, டிராஃபிக் ஜாமு, ஆக்சிடென்ட்டு, நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க அதை எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் பை தி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி டு ஆல் தி சென்டர்ஸ். நீங்கள் உங்கள் அலாட்ட டைமுக்கு நீங்கள் போகல அப்படின்னா உங்களை உள்ளே விட மாட்டாங்க. அண்ட் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் 1:30. த டைம் ஆஃப் என்ட்ரி வந்து 1:30, 1:30 மணி. ஓகே, ஸோ 1:30 மணிக்கு மேலே நீங்கள் ஒரு செகண்ட் நீங்கள் லேட்டாக போனால் கூட உங்களை உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இது ஒரு விஷயம். இதை நீங்கள் மெயினாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? தென் இந்த பின்னாடி இதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் படித்து பாருங்கள். ஓகே, எல்லாத்தையும் ஜஸ்ட் கோத்ரூ பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் இருக்கும். முக்கியமாக கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும். அங்கே எக்ஸாம் சென்டரில் இன்விஜிலேட்டர் ஹாலில் ஓகே, அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். அன்ஃபேர் மீன்ஸ் ஓகே, இங்கே திருப்பி பார்க்குறது, அங்கே திருப்பி பார்க்குறது, ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ஒரு இதுலேயும் நீங்கள் இன்வால்வ் ஆகிருந்தீங்க. அவங்க எல்லா சென்டர்லேயும் சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க. தென்
அவங்க வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா உங்களை மானிட்டர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ எந்த ஒரு விதமான மால் ப்ராக்டிஸ், ஓகே, அன்ஃபேர் மீன்ஸில் நீங்கள் இன்வால்வ் ஆனாலும் உங்களை கண்டுபிடிச்சாங்கன்னா உங்களை வந்து எக்ஸாம்லேருந்து டிபார் பண்ணிடுவாங்க. ஸோ போய் சிம்பிளாக எக்ஸாம் எழுதிட்டு மட்டும் வந்துடுங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். தென் நீங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், ஓகே, எக்ஸாமுக்கு நீங்கள் என்னென்ன வாட் ஆர் த திங்ஸ் யூ ஹேவ் டு கேரி, ஓகே, என்னென்ன நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். நம்பர் 1 அட்மிட் கார்டு. அட்மிட் கார்டில் இந்த 3 வேலையை செஞ்சுருங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டுறீங்க, தென் அப்புறம் லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் வைக்கிறீங்க, தென் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஒட்டி அதில் லெஃப்ட்டில் சைன் பண்ணிடுறீங்க. ஃபோட்டோவில் நீங்கள் லெஃப்ட் சைடில் நீங்கள் சைன் பண்ணணும், ரைட் சைடில் வந்து இன்விஜிலேட்டர் சைன் பண்ணுவார். ஸோ இதுதான் விஷயம். இந்த மற்ற 3 எடுத்து அப்படியே பிளாங்காக விட்டுருங்க. அதெல்லாம் நீங்கள் எக்ஸாம் மேலே தான் பண்ணணும். ஓகே, தென் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வேலிட் ஐடி ப்ரூஃப், டவுட்டே இல்லை, நீங்கள் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போயிருங்க. ஓகே, அட்மிட் கார்டு, தென் ஆதார் கார்டு. ரெண்டாவது வந்து ஆதார் கார்டு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. எந்த ஒரு ஒரிஜினல் ஐடி வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். உங்களுடைய ஸ்கூல் ஐடி கூட எடுத்துகிட்டு போகலாம், இல்லை உங்களுடைய 12th ஹால் டிக்கெட், 12th பசங்களாக இருந்தீங்கன்னா 12th இப்போ தான் எழுதிருக்கீங்க அப்படின்னா அதோட ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போகலாம். டிரைவிங் லைசன்ஸு, பாஸ்போர்ட் இருந்தால் எடுத்துகிட்டு போகலாம். எது வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். பட் எதுக்கு நம்ம கன்ஃபியூஷனே வேணாம், வில் கோ வித் வாட் ஆதார் கார்டு. ஆதார் கார்டை நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க. ஓகே, தென் ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு பிளெயின் வாட்டர் பாட்டில். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாட்டர் பாட்டில் நீங்கள் பிளெயினாக இருக்கணும், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்போஸ் வந்து நீங்கள் வெளியில் வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டிக்கரை வந்து பிரிச்சுடுங்க. ஓகே, ஒரு எந்த கம்பெனியாக இருந்தாலும் அந்த ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு ஒரு பிளெயின் வாட்டர் பாட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இதெல்லாம் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, தென் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கையில் வந்து அடிஷ்னலாக கொஞ்சம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கையில் நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஓகே, ஏன்னா வந்து அந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் இன்விஜிலேட்டர்கிட்ட கொடுத்து உங்கள் அட்டண்டன்ஸ் ஷீட்டில் அதை பேஸ்ட் பண்ணி அங்கேயும் நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து எக்ஸாமில் நடக்கும். ஸோ அதனால் அடிஷ்னலாக இன்னொரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க. ஒரு 2-3 எடுத்துகிட்டு போங்க, தப்பு கிடையாது. ஓகே, ஒரு 2-3 பாஸ்போர்ட் சைஸ் எடுத்துகிட்டு போங்க. போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவும் கையில் அப்பா வச்சுக்க சொல்லுங்கள், ஒரு 2-3. சரிங்களா? ஏன்னா பிகாஸ் அட்மிட் கார்டே வந்து ஒரு அடிஷ்னலாக ஒரு 2 காப்பி அப்பாவை தனியாக வச்சுக்க சொல்லுங்கள். ஓகே, ஏன்னா பிகாஸ் சப்போஸ் நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க, எங்கேயாவது கிழிஞ்சிருச்சு, இல்லை ஸ்வெட் ஆகுது, ஈரமாயிடுச்சு, சாப்பாடு கொட்டிடுது, ஏதோ ஒரு சம்திங், ஏதோ ஒன்றா சப்போஸ் அந்த நேரத்தில் நம்ம வந்து அடிஷ்னலாக ஒரு காப்பி வந்து அப்பா கிட்டே இருக்கிறது, அம்மா கிட்டே இருக்கிறது, இல்லை உங்கள் கூட வரவங்ககிட்ட இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த 4 விஷயம் தான் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும். உள்ள எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நீங்கள் எடுத்துகிட்டு போக முடிகிறது வந்து இது மட்டும்தான். அட்மிட் கார்டு, ஓகே, அப்புறம் ஒரு ஐடி ப்ரூஃபு, தென் ஒரு பிளெயின் வாட்டர் பாட்டில், தென் வந்து ஒரு அடிஷ்னல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இந்த 4 தான் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளேயே போக முடியும். ட்ரெஸ் கோடு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ட்ரெஸ் கோடை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம். ஒரு நார்மலான ஒரு ஆஃப் ஹேண்ட் ஷர்ட்டு, ஒரு பேண்ட். ஓகே, கேர்ள்ஸ் வந்து ஒரு டாப் ஆஃப், அதுவும் ஃபுல் ஸ்லீவ் அலோவ் கிடையாது. அவங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்காங்க, எது அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எது அலோடு இல்லைன்னா ஃபுல் ஸ்லீவ் அலோடு இல்லை. அப்புறம் இந்த ஹாட் கிளாத்ஸ், ரொம்ப மொத்தமான துணியில் ட்ரெஸ் போட்டு வரக்கூடாது. இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஆஃப் ஹேண்டில் ஒரு ஷர்ட்டு, ஒரு டிஷர்ட் கூட போட்டு போகலாம். தென் கேர்ள்ஸ் வந்து ஒரு ஆஃப் ஸ்லீவ் இருக்கிற ஒரு டாப்ஸு, ஓகே, போட்டுட்டு நீட்டாக நீங்கள் போயிருங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. ஷூஸ் அலோட் கிடையாது. ஓகே, ஒரு ஸ்லிப்பர், ஒரு சாண்டல், ஒரு லோ ஹீல், இதெல்லாம் ஓகே. பட் ஷூஸு, ஹை ஹீல்ஸ் வந்து அலோட் கிடையாது. ஸோ இதான் விஷயம். ஸோ இந்த அட்மிட் கார்டில் இருக்கிற இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், என்ட்ரி டைம் 1:30 PM. ஓகே, அதாவது 1:30 ஒரு செகண்ட் ஆனால் கூட தள்ளி போனால் கூட உங்களை உள்ளே விட மாட்டாங்க. ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு தனியாக ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டிங் டைமுக்குள்ளே நீங்கள் சேஃப் ஆகிட்டிங்கன்னா ஈஸி. தென் வந்து இந்த ட்ரெஸ் வந்து கஸ்டமரி ட்ரெஸ், இந்த புர்கா போகலாம் அணிஞ்சிட்டு போகலாமா அப்படின்னா நீங்கள் போகலாம். பட் நீங்கள் வந்து ஒரு 12:30 மணிக்கே நீங்கள் போயிடணும். ஓகே, பிகாஸ் உங்களை ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு தான் அனுப்புவாங்க. ஃப்ரெஷ்கிங் இஸ் காமன் ஃபார் எவ்ரி ஒன். எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு தான் அனுப்புவாங்க. தென் இந்த நம்ம பாடியில் வந்து எந்த ஒரு மெட்டல் ஐட்டமும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, வெதர் இட் இஸ் பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ், ஓகே, எந்த ஒரு மெட்டல் ஐட்டமும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு ஆர்னமெண்ட்டும் நீங்கள் போடாதீங்க. ஓகே, ஒரு ஸ்டட்டு கிடையாது, ஒரு ரிங் கிடையாது, அப்புறம் ஒரு பேங்கிள், எதுவுமே வளையல், செயின், மோதிரம், தோடு, மூக்குத்தி எதுவுமே கிடையாது. ஓகே, எதுவுமே போட்டு போகாதீங்க. எல்லாம் பிகாஸ் எல்லாத்தையும் அங்கே கரெக்டாக சொல்லிடுவாங்க. நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸில் வந்து இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால் வெரி சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து போங்க. ஓகே, இதுதான் விஷயம். ட்ரெஸ் கோடை பொறுத்த வரைக்கும் பார்ட் ஐட்டம்ஸ்ங்கிறது அதான் இதை தவிர வேறு எந்த ஐட்டமும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. நீங்கள் ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எடுத்துகிட்டு போக முடியாது, மொபைல் எடுத்துகிட்டு போக முடியாது, ஏன் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு A4 ஷீட் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது. இந்த 4 மட்டும்தான். அட்மிட் கார்டு,
ஓகே, அட்மிட் கார்டில் இந்த வேலை 3 வேலை பண்ணிடுங்க. ஓகே, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, திரும்ப சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் வச்சுருங்க. தென் 2வது பேஜில் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடுங்க. ஓகே, ஒட்டி அதில் வந்து லெஃப்ட் சைடு நீங்கள் சைன் பண்ணிடுங்க. அங்கே பண்ண வேண்டிய விஷயம் 2 சிக்னேச்சர் நீங்கள் அங்கே போடணும் அட்மிட் கார்டில். அது வந்து எக்ஸாம் ஹாலில் தான் போடணும். ஸோ அதனால் இங்கே அவசரப்பட்டு போட்டுறாதீங்க. ஸோ இது விஷயம். அட்மிட் கார்டு, வேலிட் ஐடி ப்ரூஃபு, ஆதார் கார்டுன்னு சொல்லிடுறேன், ஐடி ப்ரூஃபு, தென் வாட்டர் பாட்டில். ஓகே, அடிஷ்னல் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபி. இந்த 4 மட்டும்தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். கிளியர். தென் வந்து ஓஎம்ஆர் ஷீட் நீங்கள் மேக்ஸிமம் வந்து நீங்கள் புக்லெட் மட்டும்தான், உங்களுடைய கொஸ்டின் பேப்பரை மட்டும்தான் நீங்கள் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். அட்மிட் கார்டையும் மேபி அவங்க வாங்கிப்பாங்க, அட்மிட் கார்டையும் வாங்கிப்பாங்க. ஓஎம்ஆர் ஷீட் கொடுப்பாங்க. ஓஎம்ஆரில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஒரு காப்பி இருக்கும், கீழே வந்து ஒரு மேலே ஒரிஜினல், கீழே வந்து ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும், ஜெராக்ஸ் இருக்கும். நீங்கள் ஓஎம்ஆரையும் நீங்கள் அங்கே தான் கொடுத்துட்டு வரணும். அதான் நீங்கள் வெளியிலேருந்து வரும்போது உங்கள் கையில் வந்து நீங்கள் கொண்டு போகிற வாட்டர் பாட்டில் இருக்கும், தென் கொஸ்டின் புக்லெட் இருக்கும். இது மட்டும்தான் நீங்கள் இதோட வெளில வருவீங்க. ஸோ இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. சேஃபாக இருங்க, செக்யூராக இருங்க, நிறையா தண்ணி குடிங்க, நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுங்க. ஓகே, இந்த அட்மிட் கார்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சிடுங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் இந்த வீடியோவில் இந்த அட்மிட் கார்டு எப்படி நம்ம ஃபில் பண்ணோம் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு நல்லா போய் எழுதிட்டு வாங்க. Wish you all success. All the very best. Thank you.